ஆக இந்த நாளிலே தியானிக்கும்படியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:12. ஆபிரகாமை குறித்து இந்த வசனமானது இங்கே சொல்லுகிறது. எபிரேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கலாம் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். அந்த எழுத்து நடை, அந்த அதனுடைய ஸ்டைல்லாம் பார்க்கும்போது பவுல் எழுதியிருக்கலாம் என்று சொல்லி நம்புகிறார்கள். இந்த நிருபத்தை எழுதும்போது தேவ மனுஷன் இந்த 11ஆம் அதிகாரத்தை முக்கியமாக விசுவாசத்திற்காக அதிகமாக எழுதுகிறார். விசுவாச வீரர்கள் பட்டியல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் அந்த லிஸ்ட்ல சொல்லிட்டே வரும்போது இந்த லிஸ்ட்ல ஒருத்தர் தான் யாருன்னா ஆபிரகாம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து தேவ மனுஷன் சொல்லும்போது எப்படியா சொல்லுகிறார்? ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள காரியங்களை வைத்து மட்டும் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அல்ல. செத்து போய் கிடக்கிறது என்று இருக்கிறதான நிலைமையிலையும் கர்த்தரால அற்புதங்களை செய்ய முடியும். லாசரு செத்து போய் தான் இருந்தான். 4 நாள் ஆயிடுச்சு. நாற்றம் வர ஆரம்பிக்குமேன்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல போய் அற்புதங்களை செய்கிறார். உயிரோடு கூட எழும்ப கர்த்தரால முடியும். அந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குகளை ஆண்டவர் கொண்டு போய் அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்னோடு ஒன்று சேருது. எல்லாம் காஞ்சு போயிடுச்சு. ஒன்று கூட அதுல உயிர் கிடையாது. கொஞ்சம் கூட ஈரம் இல்லை. ஈரம் இல்லாத பகுதிகளில கர்த்தர் ஒன்றோடு ஒன்று இணைத்து மகா பெரிய சேனையாக திரளாக மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு பெருக்கமாவேன்னு சொல்லியிருக்கிறார், மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கூட ஈரம் இல்லை, கொஞ்சம் கூட அதுல உயிர் இல்லை, மொத்தமா காஞ்சு போயிருக்குதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நம்மையும் மாற்றுவாராக. சரீரம் செத்து போனதான ஒரு மனிதனை ஆண்டவர் பெருக்கமான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்ற முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் செத்து போய் இருக்கிற காரியங்களை கர்த்தரால் உயிரோடு கூட எழுப்பி தர முடியும். அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கிற காரியங்களை ஆண்டவர் கமா போட்டு தொடங்க விரும்புகிறார். நமக்கு நம்மளே போட்டிருக்கலாம் முற்றுப்புள்ளி, இவங்க அவ்வளவுதான், நம்ம அவ்வளவுதான் முற்றுப்புள்ளி போட்டிருக்கலாம். இல்ல மற்றவங்க அவ்வளவுதான் முற்றுப்புள்ளி போட்டிருக்கலாம். இவங்களுடைய டைம் முடிஞ்சது, இவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சது, இவங்களுடைய நன்மை முடிஞ்சதுன்னு சொல்லி மற்றவங்க முற்றுப்புள்ளி வைத்து பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல கர்த்தர் கமா போட்டு ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய சிறப்பு அதுதான். செத்து போயிருச்சு, முடிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கிற காரியங்களை கர்த்தர் தொடங்க விரும்புகிறார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசிகளுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் செஞ்ச ஒரு காரியம், நிறைய காரியங்களை அவர் செஞ்சிருக்கிறார். அவர் செஞ்ச ஒரு காரியத்தை 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 10வது வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவ மனுஷன் அவர் எழுதும்போது இந்த ஒரு எண்ணத்தோடு கூட எழுதுகிறார். அதை பத்தி பெரிய ஒரு ரெவலேஷன்ஸ் நமக்கு பைபிள்ல இல்லை. ஆனா இவர் என்ன சொல்றாரு? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான், அதாவது பரலோக வாழ்க்கைக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி அவர் பார்க்கிறார். ஆனா அவர் கொஞ்சம் காத்திருந்தது நம்ம பைபிள் வாசிக்கிறது என்ன வாசிக்கிறோம்? ஒரு ஈசாக்குக்காக தான் காத்திருக்கிறார், எனக்கு ஒரு சந்ததி வேணும்னு காத்திருக்கிறார். ஆனா இந்த தேவ மனுஷன் எழுதும்போது சேர்த்து என்ன சொல்றாருன்னா பரலோக வாழ்க்கைக்காக காத்திருந்தார். அப்படின்னா இன்னும் வரல, அவருடைய வாழ்க்கை எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்கள் தாண்டி வந்தும் இன்னும் பரலோக வாழ்க்கைன்றது வரல. நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். யாரெல்லாம் இயேசுவோடு வாழ்கிறார்களோ அவர்களை கூட்டி கொண்டு போகிறார். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக நம் தேவனுடைய சமூகத்துல காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த நாள் வரல. ஆனால் தேவ மனுஷன் இப்படியா எழுதுறாரு? இந்த நாளுக்காக அன்னையிலிருந்தே ஆபிரகாம் காத்திருந்தார் என்று சொல்லி அவர் எழுதுகிற பார்க்கிறோம். தேவனை விசுவாசிக்கிற மக்களுக்கு காத்திருக்கிறதான அனுபவம் என்பது மிக 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 முக்கியமானது. பெருக்கம் அடையணும், என்னை மிகவும் திரளாய் ஆண்டவர் பெருக்கமடைய செய்யணும்னு சொன்னா விசுவாசம் தேவை. விசுவாசம் மட்டும் நமக்கு போதுமான்னு கேட்டா
தேவனுடைய சமூகத்துல பெருக்கத்தை எதிர்பார்க்கிறவர்கள் காத்திருக்க வேண்டியது அதிக அதிக அவசியம். இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பெறுவதற்கு 25 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாரு? காத்திருக்கிறார். 25 வருஷம் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு ஈசாக்குக்காக. இந்த வருஷம் வந்துருவான், அடுத்த வருஷம் வந்துருவான், ஐயோ ஆண்டு வார்த்தை சொல்லிட்டாரு, இந்த வருஷம் வந்துருவான், அடுத்த வருஷம் தான், இந்த வருஷம் தான் வரல, அடுத்த வருஷம் வந்துருவான்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் முடியும் போது கூட ஆபிரகாம் யோசிச்சிருக்கலாம். இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் யோசிக்கலாம், ஐயோ இந்த வருஷம் வந்துரும்னு பார்த்தோம், இந்த வருஷம் வரல, ஐயோ அடுத்த வருஷமாவது வந்துடணும்னு சொல்லி இந்த வருஷ கடைசியில யோசிச்சுட்டு இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் நடத்தியே காட்டுவார். காத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள்ல இருந்து ஏறக்குறைய 14 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா காத்திருக்கிறார். எதற்கு? ராஜாவாவதற்கு. 15 வருஷம் 16 வருஷம் சொல்றாங்க, கணக்கு மாறுகிறது. ஆனா ஏறக்குறைய 14 வருஷங்கள் தாவீது காத்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணிட்டு உடனே ராஜாவா மாத்தல ஆண்டவர், கொஞ்ச நாளா காத்திருக்க வைக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வைக்கிறாருன்னு சொன்னா சிறப்பா என்ன பண்ண போறார்? ஆண்டு ஏதோ ஒண்ணு செய்ய போகிறார் என்று சொல்லி அர்த்தம். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். உலகத்துக்கு மனுஷனா பிறந்த உடனே ஊழியங்களை ஆரம்பிக்கல. இன்னைக்கு நிறைய நம்ம யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம்ல, குழந்தைகள் கையாட்டுது, எதோ எழுந்து உட்காருது, கை தட்டுது, மெச்சூரா நம்ம நடக்க ஆரம்பிக்குதுன்னா நிறைய பேர் சொல்றாங்க. ஆண்டர் அப்படி நடக்கல. வந்த உடனே எல்லா வேலையும் ஆரம்பிக்கல. நான் சுகம் கொடுக்க போறேன், நான் வியாதியஸ்தரை சொஸ்தமாக்க போறேன், பிசாசை துரத்த போறேன்னு சொல்லி உலகத்துல பிறந்த உடனே என்ன பண்ணல இயேசு? போகல. அவர் வெயிட் பண்ணது எத்தனை வருஷம் வெயிட் பண்ணுகிறார்? 30 வருஷம். இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ஒரு காரியத்துல கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்னன்னா, காத்திருக்கிற ஒரு அனுபவம் என்பது நம்மை அழிப்பதற்காக அல்ல, அல்லது வாக்குத்தத்தம் செத்து போயிடுச்சுன்னு சொல்றதற்காக அல்ல. வாக்குத்தத்தம் வார்த்தைகள் செத்து போகாது, என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாய் உயிர் கொடுத்துதான் ஆகும். நம்முடைய ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதான ஆண்டவர். சொன்னதை செய்கிற வரைக்கும் கர்த்தர் நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். நமக்கு சொல்லியிருக்கிறார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். தெரியாம இருக்கலாம், என்ன ஆண்டு சொன்ன வார்த்தைக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் ஒரு சம்மதமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் வாக்கு பண்ணினவர் மாறாதவர், வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவர். நிச்சயமாய் அவர் செய்கிறதான ஆண்டவர். காத்திருப்பதினால என்னென்னத்தை கர்த்தர் செய்கிறாருன்னு பார்த்தா, நம்முடைய இதயங்களை ஸ்திரப்படுத்துகிறார். சங்கீதம் 31:24 வாசிக்கிறோம், கர்த்தர் இதயத்தை ஸ்திரப்படுத்துகிறாராம். இன்னைக்கு நிறைய பேத்துக்கு காத்திருக்கும் போது மனசு அப்படியே அலைப்பாயிர நிலைமையில இருக்கிறாங்க. ஐயோ எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தர் காத்திருக்கும் போது இதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். அடுத்தது பார்க்கும்போது, காத்திருக்கும் போது என்னை ஆண்டவர் பார்க்க மாட்டாருன்னு கிடையாது. நம்ம வெயிட் பண்ண வச்சிருக்கும் போது கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. சங்கீதம் 33:18-19 வாசிக்கும் போது கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்குது. எதுக்குடான்னு பார்த்தா, விடுவிப்பதற்காக. நம்மளை காக்க வச்சுட்டு இருக்கிறாருன்னு சொன்னா கைவிட்டுட்டு போக மாட்டார். நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கிறாருன்னா நம்மளை ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் போய் தூரத்துல உட்காந்துருக்க மாட்டார். ஆகார் மாதிரி நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு? பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். காத்து கொண்டிருக்கிற தெய்வம் பார்த்து கொண்டுதான் நம்மளை இருக்கிறார். ஒரு நாளும் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை அப்படின்னு நாம மயம்படுவதாக. காத்து இருக்கும் போது ஆண்டவர் கூப்பிடுதலை கேட்கிறார். நம்ம கூப்பிடுறோம் ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடும் போது காத்திருக்கிற நேரத்துல கர்த்தர் செவி கொடுக்கிறார். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. புலம்பல் 3:25 வாசிக்கும் போது அவர் நல்லவரா இருக்கிறாராம். யாருக்கு நல்லவரா இருக்கிறாருன்னு கேட்டா, காத்திருக்கிறவங்களுக்கும் தேடுறவங்களுக்கும் அவர் நல்லவராகவே அவர் இருக்கிறாராம். யாரோ ஒருத்தவங்க ஆண்டுடைய வார்த்தையை வாங்கி எனக்கு இன்னும் நடக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே அவர் இருக்கிறார். நல்லவர் என்று சொல்கிற வார்த்தை ஆழ்ந்த அர்த்தம் உடையது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அநேக நேரத்துல நம்ம தான் நல்லவங்களா இல்லை ஆண்டுடைய பார்வையில. ஆனா கர்த்தர் நம்மை நல்லவர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 104வது சங்கீதம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். 104:27. நம்ம மட்டும்தான் காத்திருக்கிறோம்னு பார்த்தா 104:27 வாசிக்கலாம். எதை குறிச்சு பேசுறாருன்னு சொல்லி 26ல வாசிக்கலாம். 26. திமிங்கலத்தை பத்தி பைபிள் சொல்லுது. ஆண்டவர் சாப்பாடு கொடுப்பாரு என்ன பண்ணுமா? திமிங்கலங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா, காத்து இருக்குமா.
நம்முடைய வாழ்க்கையில மட்டும்தான் ஆண்டவர் மனுஷங்களை மட்டும்தான் காத்திருக்க வைக்கிறாருன்னு பார்த்தா அப்படி கிடையாது. எல்லாருக்கும் கத்தர் வெயிட் பண்ண அவர் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். திமிங்கலங்கள் ஐயோ இப்போ சாப்பாடு கொடுத்துருவாரு, ஐயோ பசி எடுக்குதே, எங்கே போகிறதுன்னு திமிங்கலங்கள் காத்திருக்கிறது. இடையில கூட ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு திமிங்கலம் என்ன பண்ணுச்சு, 1500 கிலோ அவ்வளோ வெயிட்டில் ஒதுங்குச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருக்குது திமிங்கலங்கள்லாம். இது சாப்பாடு போடுறதுக்கு கஷ்டம். ஒரு பெரிய யானையை வச்சு சமாளிக்கிறதெல்லாம் கஷ்டம். அது அவங்களுக்குலாம் தனியாக கவர்மெண்ட்டே காசு கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் வச்சு தான் பராமரிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாத்தையுமே கத்தர் போஷிக்கிற விதம் வித்தியாசமானது. நம்ம ஊருக்குள்ளே தெரியுது, ஊருக்குள்ளே இவ்வளோ கோடி செலவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்க. ஜூலெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளவு செலவாகுது. ஒவ்வொரு மிருகங்களை காப்பாற்றுறதுக்கு அவ்வளவு செலவு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் அவ்வளவு செலவாகுது. ஆனால் காட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல நமக்கு. காட்டில் இருக்கிற ஒவ்வொரு மிருகங்களை யார் தான் போஷிக்கிறார்? ஆண்டவர் தான் போஷிக்கிறார். காட்டில் தான் பார்த்தா கடல்ல யார் தான் போஷிக்கிறது? ஆண்டவர் தான் போஷிக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவைகளும் காத்து தான் இருக்கிறது. மிருகங்களையும் காத்து தான் என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதுக்காக? அவருக்கு வேண்டுதல் கிடையாது, காத்திருக்க வைக்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லாமே யாரை தான் நோக்கி கொண்டிருக்கிறது? இறக்கம் செய்யற வரைக்கும் கத்தாவே உண்மைதான் நோக்கி கொண்டிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்வது போல எல்லாமே அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம காத்திருக்க நம்மளால முடியல. ஏன்னா நம்முடைய பலவீனங்கள் அப்படி, நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி. ஆண்டு வார்த்தை சொல்லிட்டாரு, இது எப்போ நடக்க போகுது, நடக்குமா நடக்காதான்னு தெரியல, அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு யோசிக்க வேண்டாம். காத்திருக்கும் போது நிச்சயமாய் கத்தர் நிறைவேற்றுவார். திமிங்கலங்களை கத்தர் இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். இப்பதான் ஒண்ணுதான் வெளில தெரியுது. செத்து போன ஒரு திமிங்கலம் வெளில வர்றது நமக்கு தெரியுது. மற்றதெல்லாம் எப்படிதான் இருக்குது, உள்ளுக்குள்ள உயிரோட தான் இருக்குது. கத்தர் என்ன அந்த திமிங்கலங்களை கூட ஆதரிச்சு காப்பாற்றுகிறார். அவ்வளவு அன்புள்ள ஆண்டவர், அவ்வளவு நேசம் உள்ள ஆண்டவர். இந்த உலகத்துல சாதாரணமான விலங்குகளுக்கே கத்தர் அவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துவாரானால், அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நம்மை அதிக அதிக அற்புதமாய் நடத்த அவர் வல்லமையுள்ளவராக அவர் இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போதுதான் மிகவும் திரளாய் பெருக பண்ண கத்தரால முடியும். இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி, நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரிலாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பது இல்லை. இப்போ இன்னைக்கு நம்ம போனோம்னா டக்குன்னு உடனே ஃப்ரைட் ரைஸாக உடனே கொடுத்துட்றாங்க, நூடுல்ஸாக உடனே டக்குன்னு போட்டு கொடுத்துட்றாங்க. வேக வேகமாக கிடைக்கிறது, துரிதமாக கிடைக்கிற எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு பைபிள் நமக்கு சொல்லுது. ஆரம்பத்தில் துரிதமாய் கொடுத்த சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதம் பெறாது. நம்முடைய ஆண்டவர் முடிவில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வைக்கிறாருன்னு சொன்னால், ஆரம்பத்தை கொஞ்சம் அற்பமாக தான் வச்சிருக்கிறார். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கொஞ்சமாக இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, செத்து போன மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். கத்தர் நிச்சயமாய் மிகவும் திரளாய் அவர் பெருக பண்ணுவார். நம்ம செய்ய வேண்டியது காத்திருக்க வேண்டும். நிச்சயமாய் கத்தர் செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி காத்திருக்கணும்னா, 130 சங்கீதம் 130 5வது வசனமும் 6ஆம் வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். 130 நைட் டியூட்டி பார்க்கறதான செக்யூரிட்டி, அவங்களுக்கு தான் அந்த வேதனை என்னன்றது தெரியும். அவங்க நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு ஐயோ காலைல எப்போ வரும்னு சொல்லி ஒரு வேதனையோட தான் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்வாங்க. அந்த நைட் டியூட்டி பார்த்தவங்களுக்கு அந்த அனுபவம் நாங்கள் நல்லா உண்டு. நம்ம இரவு ஜபத்தில் கூட அந்த நடந்து நடக்கும். என்ன எப்போ ப்ரேயர் முடியும், எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஏன்னா நைட்டில் முழிக்கிறதுன்றது சாதாரணமான காரியம் இல்லை. ரொம்பவே ஏக்கத்தோடு கூட எப்போ காலையில் வரும்னு சொல்லி எதிர்பார்க்க ஒரு நேரம். அப்படி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் காத்திருக்கணும்னு சொல்லி இந்த சங்கீதம் 130 5 6 நம்ம பார்க்குறோம். காத்திருக்கும் போது எதை நம்பி காத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி என்ன பண்றோம்னு சொன்னா காத்திருக்கிறோம். ஆண்டவர் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கைவிடுகிறது இல்லை. கேம்பல் மார்கன் அப்படின்றதான ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவருக்காக காத்திருக்கிறது அப்படின்றது சோம்பேறித்தனம் கிடையாது, ஒண்ணுமே செய்யாம சோம்பேறித்தனமா உட்காந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது, தூங்குறது கிடையாது. நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு சொல்லி தூங்குறது இல்லை. அடுத்தது, நம்ம செய்யற முயற்சியை கைவிடுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். முதல்ல சோம்பேறித்தனம் கிடையாது, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு
அப்படின்னு சொல்லி விட்டுறது கிடையாது. ரெண்டாவது, அவர் பார்த்துக்குவாருன்னு தூங்குறது கிடையாது. மூணாவது என்னன்னு சொன்னா, நம்ம செய்யற வேலையை விட்டுட்டு நம்ம எடுக்க வேண்டிய முயற்சியை எடுத்துட்டு விட்டுட்டு அவர் பார்த்துக்குவாரு விடுறது கிடையாதுன்னு சொல்றார். மாறாது என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறார். ரெண்டாவது, தேவன் செய்ய சொல்றத செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். மூணாவது, அவர் சொல்ற வரைக்கும் எதையுமே செய்யாம அமைதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இது புரியலன்னா மறுபடியும் சொல்றேன். முதல்ல அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். நம்மளை ஒரு வேலையில வச்சிருக்கிறாருன்னா அந்த வேலையில தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே நம்ம இருக்கணும். எந்த பதவியில் வச்சிருக்கிறாரோ அந்த வேலையில நம்ம சரியா செஞ்சுட்டே இருக்கணும். ரெண்டாவது, நம்ம செய்ய வேண்டியது, அவர் என்ன சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், என் வாழ்க்கையில என்ன செய்ய சொல்றாரோ நான் செய்யறேன்ற ஒரு ஆயத்தத்தோடு காத்திருக்கணும். மூணாவது, அவர் சொல்ற வரைக்கும் எதையுமே தானே என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா செய்யக்கூடாது. இந்த காரியத்துல நம்ம இப்படி இருந்தாதான் காத்திருப்பதற்கான உண்மையான ஒரு அர்த்தம். டெஃபினேஷன் இப்படிதான். காத்திருக்கும் போது நம்மளா ஒன்றும் செய்யக்கூடாது, அவர் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவர் சொல்லிட்டாருன்னா உடனே என்ன பண்ணிடணும், இறங்கிடணும். இந்த ஒரு காரியத்தோடு கூட நம்ம இருக்கும்போது தான் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். காத்திருந்த ஒரு மனுஷனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் வேதத்துல. ஆதியாகமம் 41 அதிகாரம் 45, 46 வாசிக்கலாம். ஆதியாகமம் 41, 45, 46 வாசிக்கலாம். எகிப்து தேசத்தை எங்கும் போய் சுற்றி பார்த்தான் என்று பார்க்கிறோம். 45 சொல்லுகிறது, யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவர் எகிப்துக்குள்ள வந்ததுக்கும் இப்ப இருக்கிற நிலைமையிலையும் வித்தியாசம். அப்ப வரும்போது சுத்திலாம் பார்க்க முடியாது, எங்க கூட்டு போறாங்களோ அங்கதான் போகணும். உள்ள வந்தது எப்படிதான் வராரு? ஆதியாகமம் 37, 28 வாசிக்கும் போது 37, 28 வாசிக்கலாம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். எகிப்துக்கு போகும்போது எப்படிதான் வர்றார்? அவரு ஒரு அடிமையா தான் வர்றார். இப்ப சுத்தி பார்க்கிற லெவல் அவருடைய லெவல் இல்லை. ஆண்டவர் அவரை வெயிட் பண்ண வச்சிருந்த நேரம் 13 வருஷம். 13 வருஷம் என்ன பண்றாரு யோசேப்பு? காத்திருக்கிறார். இந்த ஒரு நிலைமைக்கு வரும்போது சுத்தி பார்க்கறது எல்லாராலும் சுத்தி பார்க்க முடியாது. நம்ம ஏன் டூர் போகணும்னு சொன்னா சிரிச்சோம்? ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கிற வேலைகள் அவ்வளவு ஜாஸ்தியா நமக்கு இருக்குது. அவ்வளவு டைட் ஷெட்யூல்ல நம்ம இருக்கிறோம். சுத்தி பார்க்குறோம்னா கொஞ்சம் நம்ம ஃப்ரீ ஆகணும்னா வேலைகள்ல கொஞ்சம் உயர்வு வரணும், நமக்கு லீவு கிடைக்கணும், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷனுக்கு வந்து பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா யோசேப்பு சுத்தி பார்க்க போறார். எகிப்து அவ்வளோ பெரிய தேசம். அவ்வளோ பெரிய தேசத்துல அவர் செஞ்ச முதல் காரியம், திருமணமானது என்ன பண்ணிட்டாரு? சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா இவருடைய வாழ்க்கை ஒரு நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தா இந்த ஒரு வாழ்க்கையில அவர் இருந்திருக்கவே முடியாது. மொதல் நாள் வரைக்கும் அவர் வாழ்க்கையில ஜீரோ. எந்த நம்பிக்கையும் கிடையாது, எந்த எதிர்காலமும் கிடையாது. ஆண்டு சொன்ன வார்த்தைகள் ஒண்ணு நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனா அடுத்த நாள் என்ன பண்றாரு? சுத்தி பார்க்கறதுக்கு என்ன பண்றாரு? அவர் கிளம்புறார், எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறார். ஆண்டவர் வருஷ கணக்கில் கழிச்சுதான் மாற்றம் தர முடியும் இல்லை, ஒரே நாள்ல கூட அற்புதங்களை செய்ய முடியும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? அவருடைய காத்திருப்புக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் எவ்வளவு நாள் வெயிட் பண்ண சொல்றாரோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது யோசேப்பு அவ்வளவு செழிப்பா வாழ்ந்த ஒரு பையன். அப்பாவுக்கு அவ்வளவு செல்ல பிள்ளை. அவங்க மற்ற எல்லாரை விட, பென்யமீன் லேட்டா தான் பிறக்கிறாரு, மற்ற 10 பேரை விட யாருக்கு செல்லம் ஜாஸ்தின்னு கேட்டா யோசேப்புக்கு தான் ஜாஸ்தி. அவ்வளவு செழிப்பா வாழ்ந்ததான யோசேப்பு சொந்த சகோதரர்களே என்ன பண்றாங்க? பகைச்சு கொண்டு போய் குழியில போட்டு அவரை சாகடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரூபன் தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் யூதாவும் பேசுறாரு, வேணாம் சாவடிக்க வேண்டாம் நம்ம அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. ஒரு சொந்த தம்பிய
கொல்லக்கூடிய அளவுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்பா கொடுத்த செல்லத்தினால. அவ்வளவு நெருக்கம் இந்த ஒரே ஒரு யோசேப்புக்கு. அவ்வளவு செல்ல பிள்ளை, அப்பாவுடைய அரவணைப்பு இருந்த வரைக்கும் பெருசா தெரியல. எந்த தைரியத்துல போறாரு அப்படின்னு கேட்டா, அப்பா இருக்கிறாரு கூட அப்படின்ற தைரியத்துல கூட சேர்ந்து போகிறார். சாப்பாடு எடுத்துட்டு போறார். அண்ணன்மாரெல்லாம் சாப்பிட்டாங்களா, நல்லா இருக்கிறாங்களா, ஆடு மாடுலாம் எப்படி இருக்குது, சேமம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்காக போறார். போகும்போது சொந்த அண்ணன்மார்கள் என்ன பண்றாங்க, அவங்கள பிடிச்சி அவங்க ட்ரெஸ் எல்லாம் உருகி அந்த ட்ரெஸ் மேல அந்த மிருகத்தோட ரத்தத்தை தெளிச்சு என்னென்ன இவரை சின்ன பையனமாக்கணும்னு நினைச்சாங்களோ எல்லாத்துக்கும் ரெடி ஆகுறாங்க. அப்ப யோசேப்போட மனசு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவரே அவ்வளவுதானே என் வாழ்க்கை, என்னுடைய சொந்த சகோதரர்கள் அன்புள்ளவர்கள் நினைச்சேன், என்னுடைய வாழ்க்கையில இவங்க தான் அடுத்தது நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இவங்களே என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஒரு வேதனையோடு இருக்கும்போது தான் தூக்கி எங்க போட்டாங்க, குழிக்குள்ள போட்டாங்க. இந்த குழிக்குள்ள உட்கார்ந்து இருக்கும்போது அவர் என்னென்ன யோசித்திருக்க முடியும்? என்ன அண்ணங்க அவங்கெல்லாம், மனசாட்சி இருக்குதா? நான் என்ன பண்ணிட்டேன், பெருசா என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் மனசுல ஆண்டு போட்ட வார்த்தையை தானே நான் சொன்னேன், சொப்பனத்தை தானே சொன்னேன், இதுக்கு போய் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்த யோசேப்புக்கு அவங்க பிடிக்காத விஷயம் என்ன, இவங்க செய்யற தப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் ஏட்டா சொல்லிடுவாரு, அப்பாட்ட சொல்லிடுவார். நல்ல விஷயம் தான் பண்ணாரு, ஆனா அது அவங்க சகோதரர்களுக்கு பொறுக்கலை. பொதுவாக நல்ல விஷயம் பண்ணும்போது யார் தப்பு பண்றாங்கன்னு உங்களுக்கு பொறுக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்னத்தை பண்ணி அழிக்கணுமோ அப்படி பண்ணி நினைப்பாங்க. ஆனா நம்ம கவலைப்பட தேவையில்லை. காத்து இருக்கும் போது நிச்சயமா கத்தர் பெருக பண்ணுவார். நிச்சயமா கத்தர் நம்மை எவ்வளவு உயர்த்து கொண்டு போகணும்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ நிச்சயமாய் கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு நாம மகிமைப்படுவதாக. உள்ள வரும்போது அடிமையாக தான் உள்ள வந்தார். ஆனா வெளியில அவர் சுத்தி பார்க்க போகும்போது எப்படிதான் போறாரு, ஒரு தலைவனாக அவர் போகிறார். அடிமை தலைவனாவது சாத்தியம் இல்லாத ஒன்று உலகத்தின் பார்வையில. அவங்க என்ன பண்ணணும், சொல்ற வேலையை அவங்க செய்யணும், அவங்கள மீறி ஒண்ணு செய்யக்கூடாது அப்படின்றதுதான் அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை. ஆனா இப்ப பார்வோன் என்ன அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, யோசேப்ப அவரை கேட்காம கையவோ காலவோ என்ன பண்ணக்கூடாது, ஆட்டக்கூடாது. அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா உயர்த்தி வைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அடிமைத்தனத்தை இப்போ பார்த்து வார்த்தை சொல்லல, நம்மளை தலைவனாக்க போறதை நினைச்சுதான் வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இருக்கிறதான பிரச்சனை அது ஒரு பிரச்சனை கிடையாது ஆண்டவருக்கு. நமக்கு இது பெருசா தெரியலாம். நேத்து வரைக்கும் நான் ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை தான் யோசேப்புடைய வாழ்க்கையில, அவருடைய கற்பனையில. இன்னைக்கு என்ன பண்ணணும், நான் எந்திக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி நான் செய்யணும், இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணணும், என்னை சிறைச்சாலைக்கு எனக்கு இன்சார்ஜா போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் நான் செய்யணுன்றது யோசேப்போட ஒரு எண்ணம். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கல. எப்பா இன்னைக்கு தான் உனக்கு லாஸ்ட் நாள் இந்த ஜெயிலில், ஆனால் நாளைக்கு நீ இருக்க வேண்டியது வேற இடத்துல, உனக்கு நாளைக்கு நான் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், நீ சுற்றி பார்க்கறதுக்கு போன்னு கத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா முன்கூட்டியே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த வேலை செய்யும் போதெல்லாம் கத்தருக்கு என்ன யோசனை வந்திருக்கும், இவர் போயிட்டு எப்பா எல்லாம் சாப்பிட்டீங்களா, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, ஏன்னா இவர் தான் இந்த விசாரணை கத்தனாக தலைவனா வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிக்கிறதுக்காக ஒருத்தருக்கா போய் பேசிட்டு இருக்கிறார். எப்ப இன்னைக்கு தான் உனக்கு இந்த வேலை, நாளைக்கு இந்த வேலை கிடையாது, நாளைக்கு நீதான் அதிபதி, இன்னைக்கு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற, ஆனா நாளைக்கு உன்னை தலைவனா கத்த உயர்த்தி வைக்கிறேன்னு பார்க்கிறார். ஆண்டவர் உடனே செய்யல. இதை செஞ்சதுக்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்ட காலம் எத்தனை காலம், 13 வருஷம். 13 வருஷம். இந்த 13 வருஷத்துல அவர் என்ன நினைச்சுப்பார் மனசுல, ஏன் ஆண்டவரே இப்படி பண்றீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் ஆண்டவரே, நான் ஒண்ணுமே பண்ணல ஆண்டவரே, என்ன ஏன் இப்படி பண்றீங்க ஆண்டவரேன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு யோசனை ஓடிட்டு தான் இருக்கும். அது பொதுவா மனுஷங்களுக்கு வரதுதான். வெளிப்படையா பைபிள்ல ஒண்ணு எழுதல, ஆனா ஒரு மனசுல நான் ஒண்ணு தப்பு பண்ணலையே, நான் செய்யாத தப்புக்காக தான் நீங்க இருக்கிறேன், நான் ஒண்ணு தப்பு செய்யல, என் மனசாட்சிக்கு அறிஞ்சு தேவனுக்கு விரோதமா ஒரு தப்பு கூட செய்யல, ஆனா நான் இருக்கிறது இடம் எங்கன்னு கேட்டா ஜெயிலுக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்லி யோசேப்புடைய எண்ணம் 13 வருஷமா இருந்தது. 13 வருஷமா ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அமைதியா இருக்கிறாருன்னு சொன்னா நமக்கான ஒரு நாள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அந்த நாள் வரைக்கும் கர்த்தர் ஒன்னும் பேச மாட்டாரு, ஒன்னத்தையும் பார்க்க முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா, இந்த காத்திருக்கிற நேரத்துல ஆண்டவர் கைவிடவே மாட்டார். காத்திருக்கிற நேரத்துல தலையை குனிய பண்ணவே மாட்டார். கையை பிடிச்சு நடத்தி கொண்டுதான் கர்த்தர் வருவார். நம்ம எங்க இருந்தாலும் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் காத்திருக்கிற அனுபவத்திற்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. முதலாவது, ஏன் ஆண்டவர் நம்மை காத்திருக்க வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, ஏன் ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதே ஆதியாகமம் 15வது
அதிகாரம் 13, 14, 16. இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் முன்னமே சொன்னதான ஒரு தீர்க்க தரிசனம். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், உன்னுடைய சந்ததியார் அந்நிய நாட்டில் போயிட்டு அவங்க அடிமைகளா இருப்பாங்க, ஆனால் 4வது தலைமுறையில திரும்பி வருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை பேசியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இனிமே தான் திட்டம் பண்ண போறது கிடையாது, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த யோசேப்பு பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், தீர்மானம் பண்ணி வைத்ததை நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டத்தோடு செய்கிறவர். ஒரு பிளானோட தான் கர்த்தர் செய்கிறார். பிளானோடு செய்கிற ஆண்டவர் சும்மா அப்படி அப்படிதான் பண்ண மாட்டாரு. செய்ய போறத தேவ பிள்ளைகளுக்கு மறைக்கவே மாட்டார். ஆபிரகாமுக்கு நான் செய்ய போறதை மறைப்பனோன்னு அவன் பேசுகிறார். வார்த்தையை கொடுத்துடுறார். முன்கூட்டியே அவர் சொல்லிடுறார், ஆண்டவர் என்ன செய்ய போறேன், இப்படிதான் நடக்க போகுது, இதெல்லாம் நடத்த போறேன் உன்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு முன்கூட்டி என்ன பண்ணிடுறாரு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லிடுறார். எப்படி நடக்க போகுது, எப்படி போறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு ஒன்றும் தெரியல, ஆனா வார்த்தை என்ன பண்ணிடுறாரு ஆண்டவர் முன்னமே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 37வது அதிகாரம் ஆதியாகமம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5வது வசனம். ஆபிரகாமுக்கு சந்ததியை பத்தி பேசிட்டார். ஆனா இங்க 37ஆம் அதிகாரத்துல யார்கிட்ட டைரக்டா பேசுறாரு, ஆண்டவர் யோசேப்புட்டே வெளிப்படுத்துறார். ஆண்டவர் பேசுறது வித்தியாசமான முறைகளில் பேசுகிறார். வசனத்தின் மூலமா பேசுறாரு. தேவ மனுஷர்கள் பேசும்போது நம்ம கூட இடைப்படுவாரு. நம்முடைய சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுவார். எல்லா சொப்பனங்களும் தேவ தரிசனங்கள் கிடையாது, எல்லா சொப்பனங்களும் தேவனுடைய வெளிப்பாடுகள் கிடையாது. அந்த சொப்பனங்கள் வரும்போது கவனமா இருக்கணும். இதுல நம்ம கவனமாக கர்த்தர் கிருபை தருவாராக. இங்கே யோசேப்புட்ட பேசும்போது எப்படிதான் பேசுறாரு ஆண்டவர், சொப்பனத்தின் மூலமாக தான் பேசுகிறார். சொப்பனத்தின் மூலமாய் பேசி அந்த அவர் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அரிக்கட்டுகள் எல்லாம் நிமிர்ந்து நிக்குது. இந்த யோசேப்புடைய அரிக்கட்டுக்கு முன்னாடி எல்லாமே என்ன பண்ணுதுன்னு சொன்னா கீழே விழுதாக இவர் சொப்பனத்துல பார்க்கிறார். சூரியன், சந்திரன், வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் இவரை பணியுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த 9ஆம் வசனத்துல 11 நட்சத்திரங்களும் அவரை வணங்குறதாக இவர் சொல்றார். சொல்லும்போது மற்ற எல்லாத்துக்கும் கோபம். ஏற்கனவே இவன் வந்து போட்டு கொடுக்குறான்ற ஒரு கோபம் உண்டு. இப்ப இவங்களுக்கு என்ன கோபம், இவனை போய் நம்ம வணங்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கோபம். நிறைய நேரத்துல நமக்கு சொல்ற வார்த்தையை மக்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு என்ன ஆண்டவர் பேசுறாரோ அது மற்றவங்களுக்கு செட் ஆகாது, புரியாத மாதிரி தான் கர்த்தர் நம்ம இடத்துல என்ன பண்ணுவாருன்னா பேசுவார். இந்த வார்த்தையை சொல்லும் போது யோசேப்புக்குமே தெரியாது இது நடக்கத்தான் போகிறது என்று தெரியாது. ஆனால் வார்த்தையில கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்படி நாம மகிமைப்படுவதாக. யோசேப்புக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் வார்த்தையை முன்கூட்டியே அவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறதான வார்த்தைகள், வெளிப்படுத்துகிறதான தரிசனங்கள் எல்லாவற்றையும் நம்ம சரியாய் காத்து கொள்ள ஆண்டு கிருபை தருவாராக. ஒருவேளை ஆண்டு உங்கள்கிட்ட பேசுறாருன்னா ஒரு நோட்ல கூட என்ன பண்ணுங்கன்னா எழுதி வைங்க, இந்த ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன், இந்த ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன்னு சொல்லி டேட் போட்டு கூட என்ன பண்ணுங்கன்னு சொன்னா அதை எழுதி வைங்க. அதை நிறைவேறும் போது இதுதான் ஒரு சாட்சி என்று ஆண்டு அன்னைக்கே சொல்லி வச்சிருந்தாரு, எனக்கு பெருசா தெரியல, இன்னைக்கு தான் கர்த்தரை அதை நிறைவேற்றி இருக்கிறாருன்னு சொல்லி நம்முடைய கண்கள் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் நம்மை காத்திருக்க வைப்பது எதற்காகன்னு கேட்டா அவர் வாக்கு தத்தத்தை ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கிறார். முதலாவது ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற காத்திருக்க வைக்கிறார். நம்மை காத்திருப்பதற்கான முதல் நோக்கம் என்னன்னா அவருடைய வாக்கு தத்தத்திற்காக. வாக்கு தத்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் கர்த்தர் பேசுகிறார். வாக்கு தத்தங்கள் அவருக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் அது இருக்கிறது. மனுஷன் பொய் சொல்லலாம்,
வார்த்தைகள் ஒரு நாளும் பொய் சொல்லாது. தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன பேசுறாருன்னு தெரியல, வார்த்தை வார்த்தைன்றாங்க, வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தன்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி யோசிச்சா நம்ம செய்ய வேண்டிய தேவ சமூகத்துல, ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமா ஆண்டவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். வெயிட்டிங் ஃபார் எ ப்ராமிஸ். ஆண்டவர் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்க வைக்கிறார். இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு என்ன பண்றாருன்னா ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உடனே நிறைவேறுமா? நிறைவேறாது. இவர் இருக்கிறது 17 வயசு. 17 வயசுல உடனே பெரிய நாட்டுக்கு அதிபதி ஆக முடியாது. இன்னும் 13 வருஷம் ஆக வேண்டியது இருக்கிறது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற என்று சொல்லி ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நம்ம நிச்சயமாய் காத்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இதயத்தை இளைக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறலன்னா மனசு சோர்ந்து போயிருது. என்ன ஆண்டவரே சொன்னீங்க, இன்னும் நடக்கலையே இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருக்கலாம். அடுத்த பகுதி சொல்கிறது, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? விரும்பினது வரும்போதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாய் விரும்பினது வரும். நம்மை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது நிச்சயமாய் வரும். அது தூரத்துல இருக்கிறது போல தோணலாம், அது நடக்காதது போல தோணலாம். ஐயோ செத்து போனமா தான் இருக்குது, உயிரே கிடையாது, இதை போய் கர்த்தர் சொல்றாரே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நிச்சயமாய் அது நடந்தே தீரும். நம்முடைய கர்த்தர் செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைபடாது. நம்முடைய கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தைகள் ஒரு விதை போல, தேவனுடைய வசனம் ஒரு விதையை போலதான். ஊனி வச்ச அடுத்த நாளே மரம் முளைக்கணும், கனி கொடுக்கணும்னு நினைச்சா அது நடக்காத காரியம். ஒரு விதையை நம்ம ஊனி வைக்கிறோம்னு சொன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மரத்திற்கும் குறிப்பிட்ட காலம்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த காலத்துலதான் அது கனி கொடுக்கும். தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் குறிப்பிட்ட காலத்தை வச்சிருக்கிறார். இந்த நேரம் வர வரைக்கும் அந்த வாக்குத்தத்தமானது ப்ராசஸ் ஆகிட்டே தான் இருக்கும். வாக்குத்தத்தத்தை ப்ராசஸ் பண்ணிட்டே கர்த்தர் இருப்பார். ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கிறது. இந்த 13 வருஷமும் ஜனவரி 1 ஜனவரி 2ன்னு யோசேப்பு வாழ்க்கையில ஒவ்வொன்றா எடுத்து வச்சது எதற்காக, எதை நோக்கி தான் ஒரு போயிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தா வாக்குத்தத்தத்திற்கு நேராகத்தான் போய் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகள், தேவனுடைய நாமத்திற்காக வாழுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வாழுகிறது வீண் அல்ல. தேவையில்லாம நம்ம வாழல. கர்த்தர் வாக்குத்தத்தத்திற்கு நேராக நம்ம நடத்தி கொண்டு போகிறார். அந்த ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்காக காத்திருந்து தேவ சமூகத்திலே அதிகமாய் நம் செலவிட கர்த்தர் கிருபை தருவாராக. தேவ மனுஷன் சொன்னது போல நம்மளாம் ஒன்றும் செய்யாம அவர் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. உடனே தென்னை மரத்தை தேங்காயை ஊனி வச்சு உடனே மரம் முளைச்சு நமக்கு தேங்காய் வரணும்னு பார்க்க முடியாது. கொஞ்சம் நமக்கு நாள் தேவை. அந்த மரம் வளரணும், கொஞ்சம் கொஞ்சமா அது வளரணும். தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கறது எதற்காக அப்படின்னு கேட்டா நம்மளை வளர்க்கறதுக்காக. எந்த ஆசீர்வாதத்தையும் நம்மளை வளர்க்காம கையில கொடுக்க மாட்டார், ஏன்னா தாங்க முடியாது. நமக்குள்ள அந்த மெச்சூரிட்டி வர வரைக்கும் என்ன பண்ண மாட்டார்னா ஆண்டவர் கையில ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டார். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது ப்ராமிஸ்க்காக தான் கர்த்தர் வெயிட் பண்ண வைக்கிறார். வாக்குத்தத்தத்துக்காக தான் கர்த்தர் நம்ம வெயிட் பண்ண வைக்கிறார். ரெண்டாவது ஏன் வெயிட் பண்ண வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இந்த இடத்துல யோசேப்பு அவங்க சகோதரர்கிட்ட பேசுறார். எல்லாரையும் அவ்வளோ நேரம் மறைச்சு வச்சிருந்தார். சொல்லவே இல்லை, நான் தான் உங்களுடைய தம்பி யோசேப்புன்னு சொல்லலை, மறைச்சு வச்சிருந்தார். கடைசியில் அவரால் தாங்க முடியல, உடைச்சிட்டார். நான் தான் யோசேப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது சொல்றாரு, ஆண்டவர் இங்க முன்னமே அனுப்புனது எதற்காகனா ஜீவ ரட்சனை செய்யும்படிக்காக அனுப்புனார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த யோசேப் சொல்ல ஒரு கருத்து என்னன்னா, நான் ஏதோ எதேச்சையா வரல, நீங்க என்னை குழியில போட்டதும் என்னை போய் இந்த எகிப்திட வரும்படி நீங்க வித்து போட்டதும் சாதாரணமா நடக்கல,
ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொல்லி யோசேப்பு இங்க சொல்ல வரதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, ஆண்டவர் ஏன் காத்திருக்க வைக்கிறாருன்னா அவருடைய ப்ராமிஸ்க்காக, அவருடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்க வைக்கிறார். ரெண்டாவது, ஏன் காத்திருக்க வைக்கிறாருன்னா ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது நம்மை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு. இந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் நம்ம எப்படிதான் இருக்கணும்னு சொன்னா காத்திருக்க தான் வேண்டும். காத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த நாள் வர்ற வரைக்கும் இந்த வார்த்தை அவர் சொல்லலை. இங்கதான் புரியுது அவருக்கு, அந்த மேன்மை வளர்ந்ததுக்கு தான் புரியுது நம்மளை ஏன் குழியில போட கர்த்தர் அனுமதிச்சாரு, ஏன் வித்து போட அனுமதிச்சாரு. அந்த கையை கட்டும்போது அவர் மனசு கதறி இருக்கும், ஐயோ நான் என்ன பண்ணேன், ஐயோ விட்டுருங்கண்ணே, அண்ணே விட்டுருங்கண்ணேன்னு சொல்லி அவ்வளவு கதறி இருப்பார். ஆனா ஒன்னத்தை கூட பொருட்படுத்தாம என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கி வித்துட்டாங்க. வித்து இருக்கும் போது அப்போ அவருக்கு தெரியல, அப்போ அதோடைய மேன்மை தெரியல. இன்னைக்கு அவர் ராஜாவுக்கு, பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில் நிற்கும் போது தான் தெரியுது, என்னை குள்ளு தூக்கி போட அனுமதிச்சிங்களே அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, என்னை வித்து போட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, என்னை போத்திபார் வீட்டில் கொண்டு போனீங்களே அது ஒரு நோக்கம் இருக்கிறது, போத்திபாருடைய மனைவி என் மேல தப்பா குற்றம் சுமத்தினாங்களே அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, இந்த இந்த சிறைச்சாலையில என்ன ஒரு தலைவனா வச்சு இந்த அந்த பார்வனுடைய அந்த வேலைக்காரங்களை பார்க்க வச்சிங்களே அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இதில் தான் உணர்ந்தவடா சொல்றாரு, என்ன நீங்க இங்க கொண்டு வந்தது நீங்க நினைக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க, என்னை கொண்டு வந்தது கர்த்தர், என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசேப்பு அங்க சொல்லதை பார்க்கிறோம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். போயிட்டு இருக்க பாதை ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், சிறைச்சாலையின் அனுபவமா இருக்கலாம், ஜெயிலுக்குள்ள போட்ட மாதிரி இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம், வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருப்பாருன்னு சொன்னா ஒரு நோக்கத்திற்காக தான் கொடுத்திருக்கிறார். நம்மை குறித்து செய்ய வேண்டிய ஏதோ ஒன்று கர்த்தருக்கு இருக்கிறது, நம்மை குறித்து முடிக்க வேண்டியது ஏதோ ஒன்று கர்த்தருக்கு இருக்கிறது, அது கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அந்த குடும்பம் முழுவதும் பஞ்ச காலத்துக்கு என்ன பண்றாங்கன்னா போஷிக்கப்படுகிறார்கள். இவங்களுக்கு ஒரு குறைவு வராம என்ன பண்றாருன்னா ஆண்டவர் காப்பாற்றுகிறார். பஞ்சம் வந்து இவங்க குடும்பம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றதுக்காக அல்ல, மாறாக பஞ்ச காலத்திலேயும் கர்த்தரால போஷிக்க முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக. நம்முடைய ஆண்டவர் எல்லாம் இருக்கும்போது தான் செய்வார்னு கிடையாது, ஒண்ணுமே இல்லைன்னா கூட காகத்தை அனுப்பி கர்த்தரால் போஷிக்க முடியும், காகத்தை அனுப்பி கர்த்தரால போஷிக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் பெயர் சொல்லி அழைக்கிறவர். நோக்கம் ஒன்று இருக்கிறது நம்மளை குறிச்சு ஏதோ ஒன்று கர்த்தர் நோக்கத்தை வச்சிருக்கிறார். நான் மறுபடியும் ஆழமா யோசிச்சு பார்க்குற ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு நான் உயிரோட கூட இருக்கிறேன்னா என்னை குறித்து ஏதோ ஒரு நோக்கம் கர்த்தருக்கு இருக்கிறது, நான் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியம் கர்த்தருக்கு இருக்கிறது. இந்த பர்பஸ்க்காக தான், இந்த நோக்கத்திற்காக தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் போஷித்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். மரணம் என்னைக்கு நமக்கு தெரியாது, ஆனா அந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. நோக்கம் கர்த்தர் வச்சிருக்கிறார். காத்திருக்கும் போது அந்த நோக்கத்தை கர்த்தர் பரிபூரணமாய் நிறைவேற்றுகிறார். 37ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 37வது சங்கீதம் 9வது வசனம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சின்ன ஒரு கிரவுண்ட், 2 கிரவுண்டு, 436 ஸ்கொயர் ஃபீட் அப்படி கிடையாது. ஆண்டு சொல்றது எப்படி, பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா கர்த்தர் நம்மளை பார்க்கிற விதம் வேறு, நம்ம யோசிக்கிற பிளஸிங்ஸ் அதெல்லாம் வேற, அதெல்லாம் நமக்கு நம்முடைய கற்பனைக்கு கொஞ்சம் தான். ஆனால் தேவன் நம்ம குறித்து வச்சிருக்கிற தீர்மானங்கள், திட்டங்கள் அது மிகப்பெரிய திட்டங்கள். இந்த யோசேப்புக்கு நோக்கம் எப்படி இருந்திருக்கலாம், ஐயோ என்னை விடுவிச்சிட மாட்டாங்களா, ஜெயிலிருந்து விடுவிச்சு வேற ஏதாவது ஒரு நல்ல எஜமான்ட்ட என்னை கொடுத்துட மாட்டாங்களா, என்னைய எப்படியாவது இது ஜெயிலிருந்து வெளில வந்தா நல்லா இருக்குமேன்னு தான் அவருடைய திட்டம் இருந்தது. ஆனா தேவன் அவரை பார்த்த திட்டம் வேறு விதம். அவர் செஞ்சது என்னன்னா, ராஜாவுக்கு அடுத்தபடி இவருக்கு உத்தரவு இல்லாம ஒண்ணு நடக்காதுன்ற அளவுக்கு மாறி வைத்திருக்கிறார். இப்ப இருக்கிற டெம்பரரியான பிரச்சனைகள் மாறணும், தற்காலிகமா மாறணும்னு யோசிக்காதீங்க. என் தேவன் என்னை குறித்து வச்சிருக்கிற நோக்கம் வித்தியாசமான நோக்கம். சாதாரணமா இந்த பிரச்சனை மட்டும் மாறது கிடையாது, பூமியை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசித்தால் கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். பூமியை சுதந்திரிப்பது சாதாரணமான காரியம் இல்லை.
நிறைய பேர் போராடுறாங்க அதுக்காக போராடி போராடி கடைசியில் அவங்க அடையலை. அது ஆண்டு சொல்ற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த அளவுக்கு என்னால் உயர்த்த முடியும் என்பதை கர்த்தர் வசனத்தின் மூலமாக நிரூபிக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வாராக அப்படின்னு நாம மகிமைப்படட்டும். 37 முழுவதும் பார்க்கும்போது இந்த வார்த்தை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி வரதை பார்க்க முடியும். 37ஆம் சங்கீதத்துல 34லையும் பார்க்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். காத்திருக்கவங்களை கர்த்தர் உயர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில நோக்கத்தை நிறைவேற்ற நம்ம பிரயாசப்படணும். நம்மளை காத்திருக்க வைக்கிறது முதலாவது ப்ராமிஸ்க்காக, அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருக்க வைக்கிறார். ரெண்டாவது ஏன் காத்திருக்க வைக்கிறார்னு சொன்னா, அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக, பர்பஸ் நிறைவேறுவதற்காக கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார். மூன்றாவது 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 9ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 41:9. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. இப்போ இந்த பானபாத்திரக்காரன் அவர் யோசிக்கிறார், நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போதான் எனக்கு ஞாபகம் வருதுன்றார். என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பை நினைக்காம என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டார். ஏன் நினைக்காம மறந்துட்டாரு? ஏன் அதை ஒரு வசனம் இங்க சொல்லுது அப்படின்னு பார்த்தா 14வது வசனத்தை வாசிக்கலாமா? 14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். 15 வாசிக்கலாம். நான் எபிரெயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். யார்கிட்ட சொல்றாருன்னா, பானபாத்திரக்காரன்ட்ட. இவர் தான் அந்த சிறைச்சாலைக்கு இன்சார்ஜாக வச்சிருக்கும் போது இவங்க 2 பேரும் டல்லா இருக்கிறாங்க. பார்த்துட்டே வரும்போது இந்த 40ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 6ஆம் வசனத்துல, காலமே யோசேப்பு அவர்களிடத்துல போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருக்கிறார்கள். இவர் வேலை அதுவாக தான் இருந்திருக்கணும் போல. போய் ஒவ்வொருத்தரையா பார்க்கணும். பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க மட்டும் நேத்து இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேரும் கலங்கி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் என்னன்னா இந்த பானபாத்திரக்காரன். இவருக்கு அவர் பார்த்த கனவு அப்படியே என்ன பண்ணுதுன்னா பலிக்குது. 3 அந்த செடிகள்ல இருந்து என்ன பண்றாருன்னு சொன்னா, நம்ம அந்த திராட்சை பழ ஜூஸை மறுபடியும் பிழிஞ்சு என்ன பண்றாருன்னா பார்வோன் கையில கொடுக்கறதாக அவர் பார்க்கிறார். அவர் சொல்றது என்னன்னா, இந்த 3 நாளுக்குள்ள நிச்சயமா நீ பரமடியும் பார்வோனுடைய அரண்மனைக்கு போயிருவ அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அடுத்து சுயம்பாகிகளின் தலைவன் பிரெட்டு சுடுறதான அவங்ககிட்ட சொல்லும் போது, இந்த 3 நாள் தான் உன்னைய பார்வோன் கொன்றுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்படியே நடக்குது. இந்த வாழ்வடைந்திருக்க போகிறதான பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்றாரு, நீ நல்லா இருக்கும்போது என்னை நினைச்சுக்கோ, என்னை மறந்துடாத, நான் ஒண்ணுமே தப்பு பண்ணல, என்னை கொண்டு தேவையில்லாம இங்க போட்டு வச்சிருக்கிறாங்க, நான் செய்யாத தப்புக்காக கொண்டு என்னை ஜெயில போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, இப்படிய ஃபோக்கஸ் எங்க போகுதுன்னா மனுஷனை பார்த்து போக ஆரம்பிக்குது. ஆனால் அந்த வசனம் இப்படியா முடியுது, பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். ஆனால் 41:9 வாசிக்கும் போது திடீர்னு ஞாபகம் வருது, நான் செஞ்ச தப்பு இன்னைக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது, யோசேப்பை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி. இந்த காரியத்துல ஆண்டு செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, அவர் குறிச்சிருக்கிற நேரம் வரைக்கும் எந்த வாக்குத்தத்தமும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா அவர் நேரத்தை குறிச்சிட்டாருன்னு சொல்லி பார்த்தா, யாருக்கு ஞாபகப்படுத்தணுமோ சரியா கர்த்தர் ஞாபகப்படுத்திடுவார். யாரை கர்த்தர் மேல கொண்டு வர நினைக்கிறாரோ அவர்களுக்காக குறிக்கப்பட்ட ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது. பெர்ஃபெக்ட் டைம் ஒன்று கர்த்தர் வச்சிருக்கிறார். சரியான நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நாள் வரைக்கும் நம்ம யார்கிட்ட சொன்னாலும் என்ன பண்றாங்கன்னா அவங்க நினையாம மறந்து போகிறார்கள். நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும். நிறைய பேர் நாங்க சொன்னோம்ப்பா, நினைக்காம மறந்ததுக்காக நன்றி. ஏன்னா கர்த்தர் எங்களை நினைத்து கொண்டிருக்கிறீர். கர்த்தர் எங்களுக்காக ஒரு நேரத்தை வைத்திருக்கிறீர். அந்த நேரம் வரும்போது, அந்த டைம் வரும்போது எவரும் எதுவும் தடுக்க முடியாது. யோசேப்பு அதிகாரி ஆவதற்கு கர்த்தர் நமக்கு தொடர்ந்து கிருபை தருவாராக. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்திற்கு தரிசனம்
இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவரே இன்னும் எனக்கு அற்புதம் செய்யல? நான் ஜெபிச்சுட்டு தானே இருக்கிறேன், நான் பரிசுத்தமா தானே வாழ்றேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யறேனே ஆண்டவரே, ஆனா ஏன் என் வாழ்க்கையில இன்னும் தடைகள், ஏன் என் வாழ்க்கையில இன்னும் பிரச்சனைகள், நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாம் சறுக்கி விழுகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சா ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னா, தாமதித்தாலும் அதற்கு காத்து என்று சொல்லுகிறார். தாமதிச்சாலும் காத்து இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அவர் வெயிட் பண்ண வைக்கிறாருன்னு சொன்னா நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பதற்காக அல்ல, மாறாக யோசேப்பை போல உயர்த்தி வைப்பதற்காக. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம காத்திருக்காம தேவ சமூகத்துல நம்ம நிறைய நேரத்துல புலம்பிடுறோம். ஏன் ஆண்டவரே இப்படி, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல புலம்பிடுறோம். இனிமே புலம்பாதபடி ஆண்டவரே காத்திருக்கிறேன், இன்னும் அதிகமாய் காத்திருக்க கிருபை தாரும். ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில இடங்கள்ல நம்ம கர்த்தர் ஒரு சிலரை மறக்க வைக்கிறாருன்னு சொன்னா அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த மறக்கப்பட்ட இடங்கள்ல தேவ நோக்கம் நிறைவேறுகிறது என்பதை நம்ம ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 102வது சங்கீதம் 13ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 102:13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. அதற்காக தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு நேரத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல கர்த்தர் நிச்சயமாய் நமக்காக சொல்லியிருக்கிற காரியங்களை, நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அது வரைக்கும் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது காத்திருக்க வேண்டும். காத்திருக்காம எனக்கு எல்லாமே உடனே கிடைக்கணும்னு நினைச்சா நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. ஆபிரகாமுக்கு 25 வருஷம், தாவீதுக்கு 14 வருஷம், இயேசு கிறிஸ்துக்கு 30 வருஷம், இந்த யோசேப்புக்கு 13 வருஷம். நமக்கு எத்தனை வருஷம் நமக்கு தெரியல, இல்லை எத்தனை மாசம்னு தெரியல, எத்தனை நாட்கள்னு தெரியல, அது இல்லை அப்படின்னு சொன்னா எத்தனை மணி நேரங்கள்னு தெரியல, எத்தனை நிமிஷம்னு தெரியல. ஆனா அது வரைக்கும் ஆண்டவரே நான் காத்திருப்பேன், அற்புதங்களை பெற வரைக்கும் நான் காத்திருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்துல இன்னும் அதிகமாய் காத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. காத்திருக்கும் போது ஒருவேளை மறக்கப்படலாம், மற்றவங்க மறந்துடலாம், நம்மளை நினைப்புல வச்சிருக்க வேண்டியவங்க மறந்துடலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது ஏசாயா 49:15, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. காத்திருக்கும் போது அவர் மறக்க மாட்டார். அவர் மறந்துறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். மற்றவங்க மறந்துட்டாங்களே நினைச்சு கவலைப்படாதீங்க, தேவன் உங்களை நினைவில் வைத்து கொண்டு தான் இருக்கிறார். உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார், உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் நம்ம முகத்தை. ஆண்டவர் அவ்வளவு அன்புள்ள ஆண்டவர், மறக்க மாட்டார். காத்திருக்கும் போது வழிகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, என்ன ஆண்டவரே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு என்னால தாங்க முடியல ஆண்டவரே, எனக்கு பலம், இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு வேதனைப்படுறேன் ஆண்டவரேன்னு சொன்னா தேவன் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, தாங்கி கொள்ள பலன் தருவார். திராணிக்கு மேல சோதிக்க விடவே மாட்டார். நமக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குதோ, எவ்வளவு திறமை, எவ்வளவு திராணி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் பிரச்சனையை கர்த்தர் நமக்கு அனுமதிப்பார். திராணிக்கு மேல ஒரு நாளும் கர்த்தர் சோதிக்கவே அவர் மாட்டார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வழிகளை தாங்கி கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. எனக்கு வர பாட நான் தாங்கி ஓட கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. பிரச்சனை தான், போராட்டம் தான், கண்ணீர் தான், கவலை தான், ஆனால் நான் தாங்கி கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவராக. காத்திருக்கும் போது நமக்கு கண்ணீர் வரலாம், கண்ணீர் இருக்கலாம். தனியா உட்கார்ந்து இருக்கும் போது, இல்லை நம்முடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போது, நைட்ல படுத்து தூங்கும் போது கூட நம்முடைய கண்ணீர் அது யாருக்குமே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். நம்முடைய கண்ணீர் யார் பார்க்கிறா? ஆண்டு இவ்வளவு நாள் எனக்கு காத்திருக்க வைக்கிறாரே, எனக்கு எப்ப கர்த்தர் மேன்மை வச்சிருக்கிறார், என்னை எப்ப கர்த்தர் உயர்த்திருக்க போறாருன்னு சொல்லி அதை நினைக்கும் போதே ஒரு 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 உள்ளம் உடைஞ்சு அழுகிற நிலைமை நம்ம இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, கண்ணீரை துருத்தியில் அவர் வைத்திருக்கிறார். கண்ணீரை, ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் கர்த்தர் கணக்குல வச்சிருக்கிறார். வேஸ்டான ஆளுகளை ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கவலை, ஏன் ஆண்டவர் இவ்வளோ வேதனைன்னு சொல்லி நம்ம அவரை பார்த்து வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் துருத்தியில வச்சிருக்கிறார், அளவெடுத்து வச்சிருக்கிறார். இந்த கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமாய் பலன் அளிப்பார். நிச்சயமாய் இந்த கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு நாள் பலன் தரதான் போகிறார். அந்த நாள் வரைக்கும் காத்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.
காத்திருக்கும் போது தனிமையாக உணரலாம். பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. குடும்பத்துல நம்ம ஃபேமிலி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா அநேக நேரத்துல நம்ம தனிமையை உணரலாம். யாருமே என் பக்கத்துல இல்லை, என் கூட யாருமே இல்லை, யார் என் பக்கத்துல இருக்கிறா, என் பிரச்சனையை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அந்த யோசிப்பு போயிட்டு ஒவ்வொன்றா சொல்லும் போது கேள்விப்பட்டவங்க, தெரியும் நீ எதுக்கு சொல்றேன்னு தெரியும், நீ உன் பேரை நல்ல பேரை காட்டுறதுக்கு தான் சொல்றேன்னு சொல்லி நிறைய பேர் அவரை பார்த்து பேசியிருக்கலாம். ஏன்னா தேசம் ஃபுல்லா பரவிடுச்சு, இந்த யோசேப்பு ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி. ஏன்னா இவர் சாதாரணமான அடிமை, இவர் சொல்றது யார் என்ன பண்ண மாட்டாங்கன்னு கேட்க மாட்டாங்க. பதவியில இருக்கிறாங்க போத்திபாருடைய மனைவி, அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லவும் எல்லாருமே நம்பினது அதுதான். போத்திபாருமே கோவப்பட்டதா வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த யோசேப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல ஒருத்தர் கூட இல்லை, தனிமையா தான் அவர் இருக்கிறார். ஆனாலும் இவருடைய வாழ்க்கையில அவர் செஞ்ச ஒரு காரியம், நான் காத்திருப்பேன் ஆண்டவரே, நான் தனிமையா இருந்தாலும் தனிமை இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறீர், பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்வதற்கு இருக்கிறார். ஒரு நாளும் நம்மை தனியா விடவே மாட்டார். காத்திருக்கிற அனுபவம் நம்மை அழிப்பதற்காக அல்ல, மாறாக ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த காலத்தில் நமக்கான ஆசீர்வாதங்கள் யார் நினைத்தாலும் எவர் நினைத்தாலும் எந்த சூழ்நிலையாலும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் உயர்த்தி வைப்பார். உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவர். உயரணும்னு சொன்னா காத்திருக்கணும். கண்கள் முடிச்சு பண்ணுவோம். ஆண்டவரே, நான் உயரத்தில் வைக்கப்பட விரும்புகிறேன். என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய இருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நான் காத்திருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, காத்திருக்க அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேவ சமூகத்துல நம்ம முடிஞ்சா எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும் கர்த்தாவே. ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஒருவேளை காத்திருக்கிற நேரத்துல நம்ம இருக்கலாம், காத்திருக்கிற நேரத்துல நம்ம வந்திருக்கலாம். ஆண்டு கிருபை தருவாராக. ஆண்டவரே, காத்திருக்கிற நேரம் வெறுமையான நேரம் அல்ல. காத்திருக்கிற நேரம் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே, அது ஒவ்வொரு நாளும் எங்களை கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த படிகளுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டே போகிறது கர்த்தாவே. உமக்காக காத்திருக்கிற நேரம் வெறுமையானதல்ல. எங்களுக்கு வலிதான், எங்களுக்கு வேதனை தான், கஷ்டமா இருக்குதான்ப்பா, தாங்கிக் கொள்ள முடியல, தனியா இருக்கிறது போல இருக்கிறோம், கண்ணீர் தான் வருகிறது நினைக்கும் போது, எப்ப மாத்திரத்தை தருவாருன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார், குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்கு
காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். ஆண்டவரே, காத்திருக்கிற நேரம் எங்களுக்கு வேதனை தான், எங்களுக்கு வழிகள் தான், கண்ணீர் தான், தனிமை தான். ஆனா எங்களுக்கு ஒண்ணு தெரியும், காத்திருக்கிற நேரம் உங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நேரம் கர்த்தாவே. நாங்கள் காத்திருக்கிற நேரம் உம்முடைய நோக்கங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற நேரம். நாங்கள் காத்திருக்கிற நேரம் உம்முடைய காலத்திற்காக எங்களை நகர்த்தி கொண்டிருக்கிற ஒரு நேரம் கர்த்தாவே. காத்திருக்கிற நேரம் ஒரு நாளும் வீண் போகாது. காத்திருக்கிற நேரம் ஒரு நாளும் வீண் போகாது. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் சொன்ன தரிசனங்கள் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று ஏக்கத்தோடு பாரத்தோடு காத்திருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திருக்க கர்த்தர் பலன் தருவாராக. அது ஒருபோதும் பொய் சொல்லாது, அது ஒருபோதும் பொய் சொல்லாது. நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். 13 வருஷம் யோசேப்புக்கும் அதிபதியாவதற்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் குறித்திருக்கிற அந்த நேரம் வந்தது. அந்த நேரத்தை சாத்தானால் தடுக்க முடியவில்லை, அந்த நேரத்தை மனுஷரால் தடுக்க முடியவில்லை, அந்த நேரத்தை போத்திபாரின் மனைவியால் தடுக்க முடியவில்லை, அந்த நேரத்தை சிறைச்சாலையின் தலைவனால் தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த நேரம் கர்த்தரால் குறிக்கப்பட்ட நேரம். அந்த நேரத்துல வரும்பொழுது கர்த்தர் எல்லா தடைகளை உடைத்து போட வல்லவராக இருக்கிறார். இப்ப இருக்கிற பிரச்சனைகள், இப்ப இருக்கிற பாடுகள், இப்ப இருக்கிற போராட்டங்கள், காத்திருக்கிற இந்த நேரத்தில் இருக்கிற வழிகள் நிச்சயமாய் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கண்ணீரை கர்த்தர் துருத்தியில வைத்திருக்கிறார், வேதனையை அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. எங்க நம்பிக்கை வீண் போகாது, எங்க நம்பிக்கை வீண் போகாது. தாமதித்தாலும் காத்திருக்க கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. காத்திருக்கக்கூடிய பலனை தாரும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை தாரும், தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. எங்க கூட இருக்கிறதான மெல்லிய பிரசனத்திற்காய் நன்றி. காத்திருக்கிற நேரத்துல உங்களை விட்டு எங்கேயும் போயிடாதபடி எங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம், எங்க துணை நீங்க தான், எங்க கேடகம் நீங்க தான், எங்க பாதுகாப்பு நீங்க தான், எங்க இதயத்தை ஸ்திரப்படுத்துறவர் நீங்க தான், எங்களை பலப்படுத்துறவர் நீங்க தான். உங்களை விட்டு நாங்க எங்கும் போயிடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. அன்று யோசேப்பை போல கர்த்தரோடு கூட நாங்க இருக்க, கர்த்தர் எங்களோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை தாரும். வசனம் சாட்சி கொடுக்கிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று வேதத்துல நாங்கள் வாசிக்கிறோமே. எங்க கூடயும் கர்த்தர் இருந்தார்னு சொல்லி பரலோக சாட்சி கொடுக்கத்தக்கதாக தேவனோடு கூட நெருங்கி வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, உங்க பிரச்சனை இல்லாம நாங்க ஒண்ணு செய்ய முடியாது, நீங்க இல்லாம வாக்குத்தத்தங்கள் நிறைவேற முடியாது. எங்களுக்கு தேவை நீர்தான், எங்க ஆசை நீங்க தான், எங்க தேவை நீங்க தான், எங்க சொந்த நீங்க தான், எங்க சொத்து நீங்க தான் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு அதிகமாய் தேவை. உம்மோடு வாழ கிருபை தாரும். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருக்க கிருபை தாரும். உம்முடைய நோக்கம் நிறைவேற காத்திருக்க கிருபை தாரும். நீர் நிறைவேற்றிருக்கிற நேரத்துக்காய் காத்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. எங்க கூட கர்த்தர் பேசணும்னு சொல்லி, தொடர்ந்து நடத்தணும்னு சொல்லி பிரதர் பிராங்க்லின் நம்ம ஜெபம் பண்ண கேட்கிறேன்.
சூத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்பா நாங்கள் இந்த வசனத்தின்படி அப்பா நாங்கள் காத்திருக்க அப்பா நீங்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்களா நீங்க பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் நடப்பதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு பதில் தர போறதுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வாரம் நடக்கதான ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபமனும் கரங்களை உயர்த்தி ஜெபமனும். ஆண்டவரே இந்த வாரத்தில் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த வாரம் நடக்கிற ஊழியங்களில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். கர்த்தாவே ஆண்டவரே ஊழியம் செய்ய எங்களை பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர்கள் ஒவ்வொருவரின் நிரப்ப நாங்கள் கெஞ்சுகிறோம். இயற்கை சூழ்நிலை கர்த்தர் சாதகமாக்கி தர கெஞ்சுகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே வாசல்களை கர்த்தர் திறந்து தாரோம். திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். வரப்போற டீம் மேல கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆமென் ஆமென். அடுத்ததாக இந்த மழையினால பாதிக்கப்பட்டவர்களாக ஜெபம் பண்ணுவோம். அநேக இடங்கள்ல இந்த மழையினால பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த மழையினால பாதிக்கப்பட்டதான ஒவ்வொருக்கா ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் நீர் இரக்கம் செய்ய கெஞ்சுகிறோம். கர்த்தாவே ஆண்டவர் நீங்க மனமிறங்க நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவர் நீங்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாதிப்புகள் எல்லாம் மாறணும். அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படணும். ஆண்டவரே உதவிகள் போய் சேரணும். கர்த்தாவே சீக்கிரமா ரெக்கவர் ஆகி அவன் நார்மல் லைஃப்குள்ள வரணும். கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இயற்கை சீற்றங்கள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட ஜெபம் பண்ற ஆண்டவரே. அப்பா இந்த கோர சம்பவங்கள் நடக்க கூடாது. அநேகர் பேருடைய வீடுகள் இழந்து நிக்கிறாங்க. ஆண்டவரே உடைமைகள் இழந்து நிக்கிறாங்க. ஆண்டவரே வாழ்வாதாரங்கள் இழந்து நிக்கிறாங்க. கர்த்தாவே ஆண்டவர்களுக்கெல்லாம் மனமிறங்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுக்கு தேவை ஆசீர்வாதமான வேலை வேண்டாம். கர்த்தாவே அழிவை கொண்டு வர மழையை கர்த்தர் நீங்க மனமிறங்கி ஆண்டவர் நிறுத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆமென் ஆமென். வர நாட்கள்ல புதிய புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் தருவாராக. ஆண்டவரே புதிய புதிய ஆத்துமாக்களை திருச்சபைக்கு தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேக மக்களை கற்ற கொள்ளை பொருளாய் தாரும். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே கீழே வேர் பற்றி மேல கனி கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே அப்ப திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடம் பத்தாத அளவுக்கு ஆராதனைக்கு அடுத்த ஆராதனைகள் ஆரம்பிக்கப்படணும். கர்த்தாவே ஆத்துமாக்களை திரளாய் கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தணும். தொடர்ந்து அவர் கூட வாழ உதவி செய்யணும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்க கூட கர்த்தர் தொடர்ந்து இருக்க நாங்கள் வேண்டுகிறோம். நடத்தும் காத்துக்கொள்ளும். இன்னைக்கு தேவையோடு பாரத்தோடு கவலையோடு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் திருப்தியாக்கி அனுப்புவீராக. உம்முடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து குடும்பத்தின் மேல தங்கியிருக்க ஜெபம் பண்ணுகிறோம். வர நாட்கள்ல கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார். எங்க குடும்பத்துல அற்புதம் செஞ்சிருக்கிறார். என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நீர் சாட்சிகளை எழும்ப பண்ண போகிற தயவிற்காக ஸ்தோத்திரம். வேதனையோடு வந்தவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டு திரும்புவார்களாக. தேவ பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளட்டும். கர்த்தாவே எல்லா தனிமை உணர்வுகள் மாறட்டும். கண்ணீர்களை துடைக்க கர்த்தர் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே கண்ணீர்களை கர்த்தர் துருத்தியிலே வைத்து தொடர்ந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும், நடத்தட்டும். எங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் செய்கிறதான வேலைகளை ஆண்டு எங்கள் உடைமைகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீரே தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும் பலம்.